சேனல் பயணங்களுக்கு வணக்கம். தர்மஸ்தலா இந்த விசாரணை நம்ம எல்லாருக்குமே தெரியும். அங்கே இருக்கக்கூடிய அந்த மஞ்சுநாதர் கோயிலுடைய முன்னாள் துப்புரவு தொழிலாளி ஒரு திடுக்கிடும் ஒரு புகாரை ஒன்று கொடுத்தாரு. பல பெண்கள், பள்ளி குழந்தைகள்லேருந்து 25, 30, 35, 40 வயது உள்ள பெண்கள் எல்லாருமே அங்கே வந்து சீரழிக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டு புதைச்சிருக்காங்கன்னு சொல்லி ஒரு இந்தியாவே குலுங்கும் அளவுக்கு ஒரு புகாரை கொடுத்துருக்காரு அந்த கோயிலினுடைய முன்னாள் துப்புரவு தொழிலாளி. இது எல்லாருக்குமே நமக்கு தெரியும். ஒரு காணொலியில் நம்ம பேசணும் அதை பற்றி டீட்டெயிலாக என்ன நடக்குதுன்னு. இப்போ இதில் என்ன அடுத்து ஒரு தகவல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த நபர் ஒவ்வொரு இடங்களாக காமிச்சிக்கிட்டே வராரு, இங்கங்கே தோண்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி ஒரு 6 இடங்கள் தோண்டினாங்க. 5 இடங்கள் தோண்டி 5 இடங்கள் எதுவும் கிடைக்கல. 6வது இடங்களில் வந்து 10 எலும்புகள் கிடைத்தது. அதில் வந்து ஒரு எலும்புலாம் உடஞ்சு கிடந்தது. அது இல்லாமல் நம்ம அந்த செய்திகள்லாம் தகவல்லாம் கூட நம்ம பார்த்தோம். இந்த துப்புரவு தொழிலாளி அடுத்தடுத்த இடங்களை காமிச்சிக்கிட்டே இருக்காரு. ஒவ்வொரு இடங்களாக காமிக்கிறாங்க, அங்கே தோண்டி பார்க்குறாங்க. இப்போ அங்கே மழை வேற பெஞ்சிக்கிட்டே இருக்குது. அதில் கொஞ்சம் இடர்பாடுகள் ஆகுது. ஒவ்வொரு இடங்களும் தோண்டும் போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. தோண்ட மழை பெய்யுது, அந்த மண்ணுகள் அரிச்சு தண்ணியோடு அப்படியே உள்ள அந்த இடத்த போய் திரும்ப ஃபில் பண்ணுது. இது மிகப்பெரிய சவாலாக இருக்குது. அந்த சிறப்பு குழு விசாரணை குழுவுக்கு வந்து ரொம்ப சவாலாக இருக்குது. இது எப்படி தோண்டி எடுத்து எல்லாம் பண்ணுறது கொஞ்சம் கடினமாக தான் இருக்குது இந்த மழை நேரத்தில். இதில் இப்போ என்ன ஒரு தகவல் பார்த்தோன்னா, நம்ம முன்னாடியே பேசணும், இந்த எஸ்ஐடி இந்த சிறப்பு விசாரணை குழுக்கு தலைவராக பிரணப் முகந்தி அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தரை போட்டிருந்தாங்க. அவரை யாரும் எதிர்பார்க்காத ஒரு நேரத்தில் திடீர்னு மத்திய அரசு ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கு அனுப்பி வச்சுட்டாங்க. அதே பல பேர் கேள்வி கேட்டாங்க, ஏன் மாற்றினீங்கன்னு. இல்லை, இது எப்போதும் நடக்கிறதா அப்படின்னு சிம்பிளாக ஆன்சர் பண்ணி முடிச்சுட்டாங்க. அந்த அதிகாரியும் எந்த ஒரு தகவலும் சொல்லாமல் அவரும் அமைதி காத்துட்டு இருக்காரு. ஏன்னா அந்த கவர்மெண்ட் சர்வெண்ட்டில் குறிப்பாக இந்த மாதிரி பதவியில் இருக்கவங்கலாம் ரொம்ப வாயை கட்டுப்படுத்திடுறாங்க இந்த ஆட்சி செய்யக்கூடியவங்க. அவர் எந்த ஒரு தகவலும் எதற்காக போனேன், எதற்காக என்னை அங்கே மாற்றினாங்கலாம் எந்த ஒரு தகவலும் அந்த அதிகாரியும் சொல்லலை. ஆனால் அந்த அதிகாரி ஒரு சிறப்பான அதிகாரி. அந்த மாநிலத்தை பொறுத்தவரை அவர் ஏன் அந்த குழுவுக்கு தலைவராக போட்டாங்கன்னா, இவர் ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு நேர்மையான அதிகாரின்றனால தான் போட்டாங்க. அவரையே தூக்கி வேறு டிபார்ட்மெண்ட் மாற்றுறாங்க. என்ன அவசர கால சூழ்நிலை வந்துச்சுன்னு தெரியல. திருத்தப்புன்னு மத்திய அரசுக்கு அங்கே பணிக்கு தூக்கி போட. ஸோ இது அவர் ஒரு பக்கம் மாற்றுறது ஒரு பக்கம். இன்னொரு முக்கியமான ஒரு திடுக்கிடும் தகவல் இப்போ என்ன அப்படின்னா, இந்த துப்புரவு தொழிலாளி கம்ப்ளைண்ட் கொடுத்தார் பார்த்தீங்களா, இப்படி நடந்திருக்குன்னு சொல்லி. இவரை சில பேர் மிரட்டுறாங்க, ஒழுங்கா இந்த புகாரை வந்து வாபஸ் வாங்கிக்க அப்படின்னு சொல்லிட்டு. யாரா அப்படி விரட்டுறது அப்படின்னு பார்த்தா வேற யாரும் இல்லை, இந்த சிறப்பு விசாரணை குழு போட்டாங்க பார்த்தீங்களா, இந்த சிறப்பு விசாரணை குழுவில் ஒரு அதிகாரியே இவரை மிரட்டியிருக்காங்க. ஒழுங்கா புகாரை வாபஸ் வாங்கிக்கோ, இது உனக்கு தேவையில்லாத வேலை அப்படின்னு சொல்லி. இதை யார் சொல்றான்னா, இந்த புகார் கொடுத்தாரு பார்த்தீங்களா அந்த அந்த கோயிலினுடைய முன்னாள் துப்புரவு தொழிலாளி, அவருடைய வழக்கறிஞரே வந்து கோர்ட்டில் சொல்லியிருக்காரு, இப்படி அந்த சிறப்பு விசாரணை குழுவினுடைய அதிகாரியை மிரட்டுறாங்க. அவர் எப்படி இதுக்கு மேலே சாட்சி சொல்வார், ஒரு இடத்தையும் காட்டுவார் அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கே நம்பிக்கை இல்லை. இப்போ 5 இடங்களில் கிடைக்கல, 6வது இடத்துல சில எலும்புகள் கிடைச்சதுன்னு சொல்றாங்க. குறிப்பாக அவர் முன்னாடியே ஒரு வாட்டி சொன்னார், 13வது இடத்த தோண்டுங்க, அங்கே ஒரு 10 பேருடைய மொத்தமான எலும்புகள் இருக்கும், அங்கே 10 பேரை மொத்தமாக போட்டு புதைச்சோம்னு சொன்னார். இவங்க இல்லை, நாங்கள் 6 தான் தோண்டோம்னு இந்த அதிகாரிகள் ஒரு பக்கம் சொல்கிறாங்க. ஏன் 13வது இடத்த நேராக தோண்டா என்ன பிரச்சனை அவங்களுக்கு? ஸோ அங்கேயும் சந்தேகங்கள் எழும்ப ஆரம்பிக்குது. எங்கே பார்த்தாலும் சந்தேகம் தான். சரி, தமிழ்நாட்டில் தான் எதை கேட்டாலும் அண்ணா யூனிவர்சிட்டி வழக்கை கேட்டால் அதில் ஏகப்பட்ட சந்தேகம் மக்களுக்கு இன்னும் விளங்கவே இல்லை. அதே போல் இப்போ கர்நாடகாவில் இப்படி ஒரு சம்பவத்தில் பெண்களுக்கு எதிரான ஒரு மிக கொடூரமான ஒரு செயல்லையும் இப்படி சந்தேகங்கள் எழும்ப ஆரம்பிச்சிருச்சு. அந்த அதிகாரியை மாற்றினாங்க. 1 2வது, ஏன் 13வது இடத்த சொல்கிற இடத்த தோண்டுங்கன்னா 1 2 3 தான் தோண்டுவோம்ன்றீங்க. சரி, எப்படியே தோண்டிட்டு போங்கன்னா மழை வேற அங்கே பேஞ்சுக்கிட்டு இருக்கு. 10வது இடத்த தோன்றதுக்குள்ளேயுமே மழை ரொம்ப பேஞ்சு அந்த இடங்கள்லாம் திரும்ப மண் போட்டு மூடிக்குது. ஸோ இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அந்த சிறப்பு விசாரணை குழுவோட ஒரு அதிகாரி அந்த அதிகாரிக்கு பேர் இல்லையா? ஏன் சொல்ல மாட்டீங்களா? அதெல்லாம் அந்த வழக்கறிஞர் சொல்றாருல்ல, இந்த அதிகாரி இப்படி மிரட்டி இருக்காரு அப்படின்னு. ஏன் அவருடைய பேர்லாம் வெளியே வர மாட்டேங்குது? என்ன அப்படி யார் அந்த முக்கியமான ஆள்? இது சுதந்திரமான நாடு தானே, ஜனநாயக நாடு தானே. பணம் இல்லாதவன் குற்றம் செய்தாலும் பணம் இருப்பவன் குற்றம் செய்தாலும் நீதி சட்டம் எல்லாம் ஒரே மாதிரி தானே எல்லாருக்கும் இருக்கணும். ஏன் இங்க மட்டும் இப்படி நடக்குதுன்னே புரியல. அந்த முக்கியமான நாட்கள் பேர்லாம் வராது. சரி, முக்கியமான நாட்கள் பேர் வரலப்பா, மிரட்டினாப்ல இல்லை இவரை, நீ இந்த வாபஸ் வாங்கிருன்னு சொன்னால அந்த மண்ணாங்கட்டி சிறப்பு விசாரணைக்குள்ள இருக்கக்கூடிய அந்த அதிகாரி பேரையும் சொல்ல மாட்டீங்க வெளியில. அவனை பிடிச்சாலே தெரிஞ்சிடல உனக்கு யார் கொடுக்குறா இன்ஸ்ட்ரக்ஷன், உனக்கு அப்படியே பிடிக்கலாமே. ஏன் விட்டா ஒரு சாதாரண படிக்காதவன்ட்ட விட்டா கூட அவன் விசாரிச்சு உண்மையை கண்டுபிடிச்சிருவான் போல. கோவம் தான் வருது இதெல்லாம் பார்க்கும்போது. என்னடா இப்படி பச்சையா அப்படி பண்றீங்களே கண்ணுக்கு முன்னாடி அப்படின்னு. பேரை மட்டும் சொல்லவே மாட்டாங்க, 3 புள்ளி முக்கிய புள்ளின்ட்டு. சரி, அந்த பிரணாப் முகந்தி அதிகாரியை வேற மத்திய அரசுக்கு போஸ்டிங்கு மாத்தியாச்சு. இந்த சிறப்பு விசாரணைக்குள்ள இருக்க ஒருத்தரே இவரை மிரட்டுறாரு, அந்த முன்னாள் துப்புரவு தொழிலாளியை மிரட்டுறாங்க. 2 3வது, இவர் இப்படி சொல்லி தோண்டிக்கிட்டு இருக்க இந்த நேரத்தில் ஜெயந்த் அப்படின்னு ஒரு சமூக ஆர்வலர், அவர் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு. 15 ஆண்டுகளுக்கு முன்னாடி 13லிருந்து ஒரு 15 வயது இருக்கக்கூடிய ஒரு சின்ன பிள்ளை, ஒரு பள்ளி குழந்தை, அந்த குழந்தைய இறந்துருச்சு. எந்த ஒரு அரசு முறைப்படியும் இல்லாமல் அவசரமாக அந்த பிள்ளையை கொண்டு போய் புதைச்சாங்க.
நான் பார்த்தேன், நானே சாட்சி அதுக்கு, அந்த குழந்தைய எங்கே புதைச்சோம் கூட நானே காட்டுறேன் அப்படின்னு அந்த சமூக ஆர்வலர் ஜெயந்தன்றவர் இன்னைக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு. அவர் என்ன சொல்றாரு, சொல்லிட்டு பயம், ஒரு வாரமாக வெளியிலே வரலையா, பயமா நமக்கு எதுவும் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நேற்று என்ன சொல்லியிருக்காருன்னா, இல்லை நம்பிக்கை இருக்குது, எனக்கு பாதுகாப்பு கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன், அதனால நான் வந்து தைரியமாக வந்து நான் இடத்தெல்லாம் காட்டுறேன் அப்படின்னு சொல்கிறாரு. 15 வயது மதிக்கத்தக்க அந்த குழந்தையினுடைய உடலை புதைச்சிருக்காங்க. அவர் சொல்கிறாரு, முகமெல்லாம் சிதலம் அடைஞ்சிருச்சு, அப்படியே எப்படி கொடூரமாக பண்ணால் எப்படி மூஞ்செல்லாம் கிழிச்சு ரத்தம் ஊற்றி அந்த மாதிரி சிதலம் அடைஞ்சிருக்கு அந்த குழந்தையினுடைய முகம். அப்படி இருந்த அந்த குழந்தை எந்த ஒரு அரசு முறைப்படியும் இல்லாமல் எந்த ஒரு போஸ்ட்மார்ட்டம் பண்ணாங்களா என்னன்னு தெரியல, அப்படியே கொண்டு போய் அவசரமாக புதைச்சிருக்காங்க. இப்போ அந்த நபர் வெளியே வந்து சொல்கிறாரு, என்னடா நடக்குதுங்க, பெண்களுக்கு இதுதான் நிலைமையா? குறிப்பாக பெண்களை தாண்டி இந்த சின்ன குழந்தைகள் 13 வயசு 15 வயசு 10 வயசு இந்த மாதிரி குழந்தைகள் முதற்கொண்டு பலாத்காரம் செய்யப்பட்டு இப்படி கொன்று குவிச்சிருக்கானா. கிட்டத்தட்ட அந்த துப்புரவு தொழிலாளி 1994 2014 கிட்டத்தட்ட 20 வருடங்களா அங்கே பணியாற்றியிருக்காருன்னு நினைக்கிறேன். 2014 அப்புறம் தான் ரிலீவ் ஆகுறாரு. இந்த நபர் இப்போ அந்த தகவலை சொல்றாரு. அவர் சொன்னது என்னன்னா, அந்த கோயிலினுடைய முக்கியமான ஆட்கள் வந்து குழந்தைகளை கொண்டு போய் புதைன்னு சொல்லுவாங்க. எந்த இடத்திலும் நம்ம கோயிலை வந்து குறை சொல்ல கிடையாது, அது ஒரு மத சம்மந்தப்பட்டது, கடவுள் சம்மந்தப்பட்டது. அந்த கோயிலை என்றைக்குமே யாரும் கோயிலை குறை சொல்றது போகிறது கிடையாது. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த வேலை செய்யக்கூடிய ஆட்கள்னு சில நாய்கள் இருக்குல்ல, அந்த நாய்களுடைய செயலால் தான் இந்த மாதிரி இழிவு பெயர்கள் வந்துகிட்டு இருக்கு. அந்த நாய் சொல்லியிருக்கு இந்த மாதிரி கொண்டு போய் போதேன்னு. அது யார்? ஏன் அந்த பெயர்கள் வெளிவர மாட்டேங்குது? இந்த துப்புரவு தொழிலாளி பெயர் வெளியே வரக்கூடாது, இனி வெளியே வந்தால் அவருக்கு ஆபத்து, அவர் உயிருக்கே ஆபத்தாக இருக்கலாம். அதனால தான் பேர் வெளியிடல. ஆனால் இந்த நபருக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்த ஒரு ஆளை கண்டுபிடிக்க முடியாது. ஐயா இவரே பேர் சொல்லியிருப்பார். அதை விட சிறப்பு விசாரணைக்குள்ள இருந்தாலும் மிரட்னி இல்லை, அந்த ஆள் பேர் என்ன, அந்த அதிகாரியின் பேர் என்ன, வெளியே வரலாம்ல, வர மாட்டேங்குது. ஏன் வெளியே சொல்ல மாட்டீங்க? அதெல்லாம் எதை வெளியே சொல்லக்கூடாது அதுதான் வெளியே சொல்லக்கூடாது, பாக்கலாம் வெளியே சொல்லணும். சட்டங்கள் இருக்குல்ல, அதாவது பெண்கள் முகமோ அதாவது குழந்தைகளோ அந்த மாதிரி இருந்தால் வெளியே சொல்லக்கூடாது, காட்டக்கூடாது. இது போன்ற நபர்களின் பேர்களை வெளியிடலாமே. ஏன் அவர் ஒருத்தர் விசாரணை குழுவில் ஒருத்தர் பண்ணவர் பேர் ஏன் சொல்லலை? இந்த முன்னாள் துப்புரவு தொழிலாளி சொல்றாரு, நான் தான் ஒருத்தர் சொல்லி தான் கொண்டு போய் நான் கொண்டு புதைச்சேன் அப்படின்னு சொல்றாரு. அந்த சொன்னவர் யாரு? அதை சொல்லுங்கன்னா தோன்றதுல தான் குறியா இருக்கானுங்க. இப்படி அடுத்தடுத்து இந்த விசாரணையில முன்னேற்றம் இருக்குமா, இருக்கா இல்லையோ, அந்த அதிகாரியை மாற்றதுக்கான காரணம் இப்போது வரை சரியான காரணம் கிடையாது. அவசரமாக மாற்ற வேண்டிய காரணம் என்ன? இப்போ ஜெயந்த்ன்றவர் புதுசாக ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு, இப்படி ஒரு பெண் குழந்தைய கொண்டு போய் புதைச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இந்த தர்மஸ்தலா இந்த வழக்கில் இந்த விசாரணையில் அடுத்தடுத்து திருப்பங்கள் வந்துகிட்டே தான் இருக்குது. இந்த சிறப்பு விசாரணைக்குள்ளே சேர்ந்தவர் யார்? அவரை ஒருத்தர் பிடிச்சாலே முடிஞ்சுது, கேஸை ஓரளவுக்கு நெருங்கிடலாம் யார் அந்த குற்றவாளின்னு. இந்த அளவுக்கு பல பெண்களை கொன்று அதாவது சீரழிச்சு கொன்று புதைச்சிருக்காங்க அப்படின்னா இதில் பெரிய ஒரு சீரியஸ்னஸே இல்லாமல் சும்மா சிம்பிளாக விசாரணைக்குள்ள போட்டிருக்கான், அவன் தோண்டிக்கிட்டு இருக்கான். எத்தனையோ வீணா போன வழக்குகளுக்கு போகிறதுக்கு இந்த வழக்கை மொத்தமாக ஒரு சேர இருந்து விசாரிக்கலாமே, பல குழுக்களை கூட போட்டு. ஏன் ஒரே இடத்துக்கு அந்த ஒரு குழு மட்டும்தான் போயிட்டு நோண்டிட்டு அடுத்த இடத்துக்கு நோண்ட போகணுமா? 10 குழு அனுப்பிச்சு 10 இடத்துல நோண்டுங்க சொல்கிற இடத்துல. இப்போ புதுசாக ஜெயந்தன்றவர் சொல்கிறாரு, நான் இடத்த காட்டுறேன், அந்த குழந்தைய புதைச்ச இடத்த அங்கே தோண்ட ரெடியான்னு கேட்குறாரு புதிய ஒரு நபர். சரி, இவ்வளவு நடந்திருக்கு, அந்த துப்புரவு தொழிலாளி சொல்கிறது உண்மையா பொய்யா? அது ஒரு கேள்வி நமக்கு எழும்புது. உண்மையா பொய்யான்றதை தாண்டி அவர் சொல்லி 6வது இடத்துல எலும்புக்கூடுகள் கிடைச்சிருக்குன்னா அப்போ உண்மைதானே அவர் சொல்றது எல்லாமே? 2014 பிறகு இத்தனை ஆண்டுகள் கழிச்சு ஒருத்தர் சொல்றான் இப்படி நடந்திருக்குன்னு வந்து சொல்றான், தோன்ற இடத்துல எலும்புகள் கிடைக்குதுன்னா அப்புறம் இதுலையும் நமக்கு சந்தேகம் தான் எழும்பணுமா? விசாரணைகள் விரைவாக இருக்கலாமே. ஏதோ ஒரு முக்கிய புள்ளியை ஒரு பலம் வாய்ந்தவர் அவருடைய பெயர் வெளியே வந்துடக்கூடாதுன்னு அதிகாரம் காப்பாற்றுகிறதா, இல்லை அதிகாரம் கொஞ்சம் வலு விடந்துருச்சா அப்படின்றதெல்லாம் இந்த விசாரணையின் முடிவில் தான் தெரியும். எப்படி நடக்க போகிறது, இந்த விசாரணையின் முடிவு என்னவாக இருக்க போகிறது அப்படின்றத நம்ம அடுத்தடுத்து வரக்கூடிய அப்டேட்களை தெரிஞ்சுக்கலாம். நன்றி.